மன்னன் தன் நாட்டு மக்களை அன்பின் வழியாக நல்வழிப்படுத்துவது போல எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறையின் தூங்கலாக விளங்கும் பள்ளி இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், பள்ளிகளுக்கு கேட்டதையெல்லாம் வாரி வழங்கிவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் அமர்ந்திருக்கும் பள்ளியின் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கும், இந்தியாவின் எதிர்கால தூண்களாக விளங்கும் பள்ளி இருபால் மாணவ மாணவிகளுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவன்பு கலந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இடத்தில் நான் உங்களிடம் என்ன பேச வந்துள்ளேன் என்றால், அன்பாடு மூன்றில் திட்டத்தை பற்றியும் எங்கள் பள்ளியின் சிறப்புகளை பற்றியும் பேச வந்துள்ளேன். அதாவது அன்பாடு மூன்றில் திட்டம் எமது பள்ளியின் சிறப்புகள். எமது பள்ளியானது 1922ஆம் ஆண்டு துவக்க பள்ளியாக துவங்கப்பட்டு 1951ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய கட்டிடம் சங்கரட்டியார் அவர்களால் கட்டப்பட்டு அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக உயர்ந்தது. 1978ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக உயர்ந்து தற்போது உங்களிடம் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் பள்ளியில் இந்திய ISRO மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் IAS IPS அதிகாரிகள் எங்கள் பள்ளியில் படித்திருக்கிறார்கள். எங்கள் பள்ளியில் கற்றவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், விளங்கி கொண்டு இருக்கிறார்கள், விளங்க போகிறார்கள். நமது இப்போது படித்த மாணவர்கள் எதிர்காலத்தில் எல்லா துறைகளிலும் படித்து விளங்க போகிறார்கள். இந்த இடத்தில் நான் உங்களிடம் அன்பாடு மூன்றில் திட்டத்தை பற்றியும் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். அன்பாடு மூன்றில் திட்டம் என்றால் என்ன? நமது இப்போது நமக்கு மாவட்ட ஆட்சியர் இப்போது நமக்கு இன்னைக்கு புது மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் நமக்கு ஒரு அன்பாடு மூன்றில் திட்டத்தின் என்ன ஒவ்வொரு பள்ளியிலும் துவங்கி வைத்தார். அது சங்க இலக்கியமான குறுந்தொகையில் அத்தம் நன்னிய அங்குடிச்சீரூர் மக்கள் போகிய அணிலாடு மூன்றில் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. இதை அடிப்படையாக கொண்டு அணில் விளையாட முத்தத்தை அன்பால் விளையாட முற்றமாக மாற்றி அன்பாடு மூன்றில் என்னும் திட்டத்தை நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துவங்கி வைத்தார். அதற்கு கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் 4 மன்ற செயல்பாடுகள் உள்ளன. அதில் பசுமைப்படை மன்றம் என்றால் பள்ளியில் உள்ள மரங்களை பாதுகாப்பது மற்றும் மரங்களை பேணி பாதுகாப்பது, மரங்களில் உள்ள நற்பண்புகளை கூறுவது பசுமை பாதுகாப்பு மன்றம். உயர்கல்வி வழிகாட்டி மன்றம், மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்த பின்பு கட்டாயமாக உயர்கல்வி கற்க வேண்டும் என்று கூறுவது உயர்கல்வி வழிகாட்டி மன்றம். சாலை பாதுகாப்பு மன்றம் மன்றம் என்றால் மாணவர்கள் 18 வயது நிரம்பிய பின்புதான் வாகனங்களை ஓட்ட வேண்டும் மற்றும் வாகனங்கள் குறியீடுகளை பற்றி விளக்குவது சாலை பாதுகாப்பு மன்றம். அதற்கு பிறகு போதை விழிப்புணர்வு மன்றம். தற்போது மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் அதிகமாக பழக்கப்பட்டு வருவதால் போதைப் பொருட்கள் தீயதை பற்றி கூறுவது போதை பாதுகாப்பு மன்றம் என்று 4 மன்ற செயல்பாடுகள் மாணவர்களை தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பள்ளியிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது மிகவும் சிறப்புத்தக்கவை. அதேபோல் நமது பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பது மட்டுமல்லாமல் மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் எந்த கல்வியை கற்றீர்கள் என்றால் எந்த துறையில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் உங்களிடம் எந்த திறமை உள்ளது என்று மாணவர்களிடையே அறிந்து அவர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற மற்றும் அவருடைய சொந்த ஆசிரியர்களுடைய சொந்த செலவில் மாணவர்களுக்கு ஏனைய பேனா பென்சில் அந்த போன்று நோட்டு புத்தகங்களை ஆசிரியர்கள் தனது சொந்த செலவில் நமது ஆசிரியர்கள் வாங்கி தருகிறார்கள். அதேபோல் நமது பள்ளிக்கு மிகவும் சிறப்பானது. இந்த அன்பாடு மூன்றில் திட்டத்தின் நமது பள்ளி மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நாம் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், அவள் தான் தமிழ் தாய். நாம் அனைவரும் ஒரே குலம், அதுதான் மனித குலம். நாம் அனைவருக்கும் ஒரே இனம், அதுதான் மனித இனம். நாம் அனைவருக்கும் ஒரே தேவம், இந்தியன் என்னும் மதம். நாம் அனைவருக்கும் ஒரே ஆயுதம், கல்வி என்னும் ஆயுதம். அனைத்து மாணவர்களும் கல்வி, விளையாட்டு, இதரை கலை தொழில்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நமது பள்ளியின் நல்வித்து அமைப்பை சார்ந்தவர்களும் நமது தலைமை ஆசிரியர்களும் நமது பெற்றோர்களும் நம்மை கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் உழைத்தால் மட்டுமே நாம் உயர்ந்திட முடியும். இன்றைக்கு உழைக்காமல் எந்த மனிதரும் உயர்ந்ததாக இல்லை. ஆனால் மாணவர்கள் இப்போதுள்ள பள்ளி மாணவர்கள் சங்கரட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி என்றாலே ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக சிறந்தோங்கி அப்படி அண்ணாந்து பார்க்கின்ற வகையில் சீட்டு கிடைக்காதா என்று மாணவர்களும் பெற்றோர்களும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த நிலையை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சிறப்பு அழைப்பாளர்களிடம் கூறுகிறோம். இந்த மாணவர்கள் இந்த பள்ளிக்கு நாங்கள் பெருமை தேடி தருவோம். இதுவேளை நாங்கள் இந்த நல்வித்து அமைப்பை சார்ந்தவர்கள் நமது பள்ளிக்கு ஏனைய மாணவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருகிறார்கள். நாங்களும் அதே போல் படித்து இந்த ஒவ்வொரு மாணவர்களும் நாங்கள் படித்து அந்த அமைப்பில் சேர்ந்து இந்த அமைப்பில் இவர்களை போன்று நாங்களும் செயலாற்றுவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஏனால் அதுவும் சிறப்புத்தக்கவை. அதனால் மாணவர்கள் நாங்கள் கல்வி இப்போ உள்ள மாணவர்கள் சங்கரட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் என்றாலே நாங்கள் ஒழுக்கமாக தான் தற்போது எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்படி கேட்டு எங்கள் ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களிடம் எந்த குறையுமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு தீய பழக்கத்திலுமே ஈடுபடவில்லை. எந்த ஒரு மதம் இனம் என்று நாங்கள் எதையுமே நாங்கள் இணைக்கவில்லை. அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போன்ற அனைவரும் நாங்கள் ஒன்றாகத்தான் கல்வி கற்று வருகிறோம். நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் எங்கள் தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் எங்கள் திருநெல்வேலி
திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்று கூறியும், எனக்கு இந்த வருடத்தில் எந்த ஒரு கலை நிகழ்ச்சி என்றாலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நமது பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னை ஊக்குவித்த என்னிடமுள்ள சில குறைகளை நீக்கி எமது பள்ளி இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நன்றியை கூறியும், நான் பேசியதை இவ்விதத்தில் எவ்வித சலிப்பும் இன்றி ஏதேனும் குறைகள் இருந்திருக்கிறான், ஆனால் எவ்வித சலிப்புமே இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் பள்ளி இருபால் மாணவ மாணவிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு மாணவர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது பள்ளியினை 10, 12 மற்றும் 11ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியும் விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளில் இந்த வருடம் கேரம் போர்டு, சைக்கிள் போலோ என்று மாநில அளவில் பேருமுகளை தந்திருக்கின்றோம். அதேபோல் அடுத்த வருடமும் நாங்கள் பேருமுகளை எமது தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் வாங்கி தருவோம் என்று கூறியும், நாங்கள் வாழ்க்கையில் உயர்வோம் என்று கூறியும் நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.